ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜெயம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சத்து மாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கூடவே சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சத்து மாவு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜெயம் குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் கேழ்வரகு 1 கிலோ எடுத்திருக்கேன். கம்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். கேழ்வரகும் கம்பும் சம அளவில் எடுக்கணும். இப்போ கேழ்வரகு 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். சிவப்பரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வரகரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 1/4 கிலோ. இது வரைக்கும் சொன்ன எல்லா பொருட்களையும் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வறுத்துக்கணும். இப்போ காமிக்கிற இந்த பவுலில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கழுவி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வறுத்துக்கலாம். என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். சிகப்பு அவல் 100 கிராம், சோயா 25 கிராம், கொள்ளு 50 கிராம், பச்சை பயிறு 200 கிராம், பாதாம் 200 கிராம், முந்திரி 50 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 20 கிராம், பிஸ்தா 25 கிராம், சுக்கு 20 கிராம், ஏலக்காய் 10 கிராம், ஜவ்வரிசி 10 கிராம். இது கூட பார்லி அரிசி ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 21 பொருள். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கழுவி காய வச்ச பொருட்களை வறுத்துக்கலாம். வீடியோவோட டைமை கம்மி பண்ணணுன்றதுக்காக வறுக்கிறது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக கலர் மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இது மாதிரி எல்லா பொருட்களையும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் கழுவாமல் வறுக்கிற பொருள். பாதாம் முந்திரியோட அளவெல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணணும் இல்லை கூட போடணும்னு நினச்சா கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சது இந்த சிவப்பரிசி. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அந்த வரகரிசி கூட கருப்பு கருப்பாக இருக்கிறது வெயிலில் காய வைக்கும்போது கருப்பு உளுந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இதெல்லாமே நம்ம வறுத்துட்டு அரைச்சி சத்துமாவு செய்யும்போது நமக்கு அப்படியே சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு லட்டு மாதிரி உருட்டி கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே வறுக்கிறோம். இதில் கேழ்வரகை மட்டும் வறுக்கக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ வறுத்த எல்லா பொருட்களையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது நிறைய இருக்கிறதுனால. நீங்கள் கம்மியான அளவு தான் செய்கிறீங்கன்னா மிக்சிலேயே கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது அரைச்சி எடுத்து வச்ச பவுடரை வச்சு நான் கஞ்சி செஞ்சு காட்டுறேன். இப்போது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கஞ்சி செய்யணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேன். நான் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாக இருக்கணும் கரைச்சி. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கட்டியாகும், வெந்து ஆறுனதுக்கப்புறமும் கட்டியாகும். அதனால் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்டலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும், இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கட்டியாகிட்டு பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கொடுக்குறது தான் நல்லது. அவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக செரிமானம் ஆகும். இப்போ இது கூட 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா, டயட்டில் இருக்கிறீங்க, வெயிட் போட்டுரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தான் சத்து மாவு கஞ்சியில் சேர்க்கணும். ஏன்னா அதில் கல் மண் தூசி எல்லாம் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றதுனால நல்லா வடிகட்டிட்டு அந்த சத்து மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா
ஆற வச்சிடலாம். ஆறுனதும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அப்போ சூடான பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போல்லாம் கடையில் கிடைக்கிற காய்கறியாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் எல்லாமே கெமிக்கல் உரம் போட்டு வருது, பத்தாதுக்கு கலப்படத்தோடு வருது. இது மாதிரி நம்ம வீட்டில் சத்துமாவு கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் உடம்பு பலமாகவும் இருக்கும். அதனால் இதை டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, காலையிலையும் சாயந்தரமும் கொடுங்க ஒவ்வொரு டம்ளர், ரொம்ப நல்லது. ஒரு சில குழந்தைங்க சத்துமாவு கஞ்சியாக குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். உருண்டையாக செஞ்சுட்டோன்னா அந்த உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதை இது கூட ஊற்றிக்கிறேன். ஒரு 10 உலர்திராட்சை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல் மண் தூசி இல்லாத சர்க்கரைனா அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்து கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சத்துமாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஜெயம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.